ஹலோ விவர்ஸ். இன்னைக்கான வெப் சீரிஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஹாரர் வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் என்னென்னா, நீங்கள் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது உங்கள் மொபைலில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷ் கேட்டிங்கன்னா அது நடக்கும்னு போட்டிருக்கு. நீங்களும் நம்பி அதில் ஒரு விஷ் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த விஷ் நிறைவேறின அப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் இன்னும் 24 மணி நேரத்தில் சாக போகிறீங்கன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை தான் இங்கே ஒருத்தர் வெப் சீரிஸாக எடுத்து வச்சுருக்காங்க. வெப் சீரிஸோட பேர் என்னென்னா இஃப் ஃபிஷ் க்ளவுட் கில். ஓகே, இது உங்கள் மிஸ்ட்ரி வாய்ஸ் ஓவர் தமிழ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு டார்க்கான ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம்குள்ளே ஒரு சீனியர் ஹைஸ்கூல் பொண்ணு இருக்கா. அவள் ஏதோ செவுத்தில் ரத்தத்தால் கிறுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து ஒரு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு, இதை ஆரம்பித்தது நீங்கள் தான், ஒருத்தர் இல்லாமல் எல்லாருமே சாகணும்னு சொல்லிட்டு அவளோட பேக்கெட்டில் இருக்கிற கத்தி எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் ரத்தம் தெறிக்கிற அளவுக்கு கழுத்தை அறுத்துட்டு சாவரா. அப்படியே அங்கே பிளாக் அவுட் பண்ணி காட்டினா நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி எந்திரிச்ச உடனே அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க ரூமை சுற்றி காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நிறையவே ப்ரைஸஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஹீரோயினி ஸ்போர்ட்ஸில் வாங்கினது தான். நம்ம ஹீரோயினி ஸ்போர்ட்ஸில் ஒரு ஜீனியஸ் பிளேயர். அவங்க ஃபோனில் யாருக்கிட்டேயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் காரிடோருக்கு குடுகுடுன்னு ஓடி வரான். ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோயினி பக்கத்தில் நிற்கிறான். நம்ம ஹீரோயினி திரும்பி டக்குன்னு அவன் கண்ணத்தில் கிஸ் கொடுத்துட்றாங்க. அதை எதிர்பார்க்காத அவன் டக்குன்னு சிலை மாதிரி நின்றுடுறான். ஹீரோயினி கேட்குறாங்க, என்ன உனக்கு இது பிடிக்கலையான்னு கேட்குறான். அவன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இன்னொன்று வேணும்னு ஹீரோயினி கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். அப்பன்னு பார்த்து லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு ஆன்ட்டி வந்துடுறாங்க. அப்படியே அங்கே பிளாக் அவுட் பண்ணி காருக்குள்ளே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அவளோட பேர் லிம்னாரி. லிம்னாரி கான்வுவை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாள். அவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஹீரோயினியை பார்த்த உடனே மூஞ்ச ஒரு மாதிரியாக வச்சுப்பாள். அதுக்கப்புறம் கான்வுன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஏதோ பேச போகும்போது பின்னாடி ஒருத்தன் குடுகுடுன்னு ஓடி வந்து இடிச்சிட்டு சாரி கேட்பான். அவன் அப்படியே பின்னாடி திரும்பி ஸ்ரேயாக்கிட்டேயும் கான்வுக்கிட்டேயும் ஒன்று கேட்குறான். நீங்கள் ரெண்டு பேரும் மிடில் ஸ்கூலில் இருந்து எனக்கு தெரியும், ஆனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏன் ஒன்றா வரீங்க, என்ன டேட்டிங்கான்னு கேட்குறான். அதுக்கு இருந்துட்டு ஸ்ரேயா, இல்லை அது மாதிரிலாம் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கான்வு இருந்துட்டு, அது மாதிரியெல்லாம் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், அதனால தான் எப்போ பார்த்தாலும் ஒன்றா வரும்னு சொல்லி முடியும். அப்புறம் இவன் பேரை சொல்ல மறந்துட்டேன். இவனோட பேர் சாங்வு. இவன் நம்ம நாரிக்கிட்ட ஒன்று கேட்குறான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வராங்க, உனக்கு ஏதோ டவுட்டாக இல்லையா நாரின்னு கேட்க, டேய் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், இன்றைக்கி ஏதாவது சாப்பிடக்கூடாது ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்க, நீ என்ன இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குற, நீ கான்வுவை லவ் பண்ணுறியான்னு கேட்குறான். அதுக்கு நாரி கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஆமாம் எனக்கு கான்வுன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான். அவன் உடனே ஷாக் ஆகிடுறான். பார்த்துட்டு, அப்போ நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கு நாரி இருந்துட்டு, டே என்ன நீ சாகணும்னு எதிர்பார்க்குறியான்னு சொல்லிட்டு கோவமாக இடிச்சிட்டு அவள் போய் எங்கள் கிளாஸ்க்குள்ளே ஒரு புது கேரக்டர் தான் காட்டுறாங்க. அவன் பேர் ஆஜூன். அவன் ரொம்பவே நல்லா படிக்கிற பையங்க. அங்கே வந்த சாங்கும், டே மச்சான் இங்கே பாரு, என் லேப்டாப்பில் ஒரு ப்ராப்ளம், அது கொஞ்சம் ரெடி பண்ணி தடான்னு கேட்குறான். அவன் வந்துட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, என்னால் முடியாதுன்னு சொல்கிறான். டே மச்சான், என் பர்த்டே வேறு இந்த வீக்குள்ளே வருது, அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி தடா, நீ என் பர்த்டே கொடுக்குற ப்ரெசென்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு, பாஸ்வேர்டு பழசு தான், நீ எப்படியும் ரெடி பண்ணிடுவோன்னு எனக்கு தெரியும்டா, இங்கே வாங்க உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லி கிட்ட கூப்பிட்றான். கிட்ட கூப்பிட்டு ஸ்ரேயாவும் கானுவும் சொல்கிறான். அதுக்குள்ளே கிளாஸ் டீச்சர் உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸும் ஆரம்பிச்சிருது. கிளாஸ் ஆரம்பித்த உடனே சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச மேக்ஸ் எக்ஸாமில் 2 பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த 2 பேரும் நம்ம கிளாஸ் தான். ஒன்று ஆர்ஜுன்னு சொன்ன உடனே எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சாங்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன் அவனாலேயும் நம்ம முடியல. சில பேர் இல்லை எனக்கு இதில் டவுட் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னடா பண்ண, எப்படா செகண்ட் ரேங்க் எடுத்த, ஏதாவது கொஸ்டின் பேப்பர் ஏதாவது திருடிட்டேன்னு கேட்குறாங்க. நான் சொன்னால் நீங்கள் எப்படியும் நம்ப மாட்டீங்க. இது ஒரு ஆப், கிரியோன்ற ஆப். அந்த ஆப் கிட்ட நீங்கள் என்ன விஷ் கேட்டாலும் அது நடக்கும்னு சொல்கிறாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு, ஏன்டா காமெடி ஏதாவது பண்ணுறியா, ஆப் கிட்ட விஷ் கேட்டால் எப்படா நடக்கும்னு சொல்கிறாங்க. இருங்க நானும் உங்கள் எல்லாருக்கும் இந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் யாருமே நம்பாமல் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி அங்கே லிம்னாரியை காட்டுறாங்க. அவள் டயட்டில் இருப்பா போல். ஹீரோயினி இருந்துட்டு, என்ன நீ இன்னும் டயட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கியா, என்ன சாங் உங்கள் பர்த்டேக்காகவான்னு கேட்குறாங்க. இல்லை அந்த பைத்தியத்துக்காகலாம் இல்லை, இந்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதனால தான் நான் இந்த டயட்டில் இருக்கேன். அந்த குண்டு பையன் எப்படி செகண்ட் ரேங்க் எடுத்தானே தெரியல. அவன் என்ன சொல்கிறான், அந்த வீடியோவில் விஷ் கேட்டால் செகண்ட் ரேங்க் எடுத்துன்னு சொல்கிறான். யாராவது நம்புவாங்களா? அதுக்கு ஸ்ரேயா இருந்துட்டு, இந்த வீக்கில் வேறு அவனோட பர்த்டே வேறு வரப்போகுது, அதுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கியான்னு கேட்க,
கிஃப்ட்டா? அதை பற்றி யோசிச்சாலே எனக்கு மண்டை குழம்புது. அவன் என்ன சின்ன பையனா இன்னும் அவனுக்கு gift வாங்கிட்டு போய் கொடுக்கறதுக்கு? சரியான தடி பையன் அவன்னு சொல்லிட்டே போகும்போது கீழே ஹாட் டாக் சாப்பிட்டுட்டு நம்ம சாங்கும் நின்றுட்டுக்கிறான். உடனே சாங்கும் இருந்துட்டு, என்ன திடீர்னு பேசிட்டு இருந்தீங்க, உடனே என்னை பார்த்த உடனே நிறுத்திட்டீங்க, எனக்கு தெரியக்கூடாத விஷயம் ஏதாவது பேசிட்டு இருந்தீங்களான்னு கேட்க, உடனே நாரி உடனே பிளேட்டை மாற்றி போகிறா. ஆமாம், உனக்கு தெரியக்கூடாத விஷயந்தான், பர்த்டே சர்ப்ரைஸ், உனக்கு தெரிஞ்சால் அது நல்லா இருக்காது இல்லைன்னு சொல்கிறான். அவன் இருந்துட்டு, பர்த்டே கிஃப்டா, எனக்கு அதெல்லாம் வேணாம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் நாரி கானுவை வெச்ச கண்ணு விடாமல் சைட் அடிச்சுட்டு இருக்கா. இங்கே நம்ம சாங்குங்க தான் கட்டுறாங்க. அவனுக்கு ஏதோ வியர்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே பிளாக் அவுட் பண்ணி இங்கே ஒரு புது கேரக்டரை தான் காட்டுறாங்க. இந்த ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்கள்ல, ஏதோ அது மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பாம்புக்கு படையல் வைக்கிறாங்க. அங்கேயும் ஒரு கல்லுக்குள்ளே இருந்து ஒரு பாம்பு வருது. அதை பார்த்துட்டு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்க புருஷன்கிட்ட போய் சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர போகிறாங்க. விருந்தாளி நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்க புருஷன் கேட்க, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணி இங்கே நம்ம ஸ்ரேயாவை தான் கட்டுறாங்க. நம்ம ஸ்ரேயா லாங் ஜம்ப் பண்ணுறதுக்காக ஓடி ஜம்ப் பண்ணுறாங்க. அவங்க நினச்சதை விடவும் அதிக தூரமே ஜம்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கானுவை தான் காட்டுறாங்க. கானு எதை பற்றி யோசிக்காமல் குதின்னு அவங்க கையில் காட்டுறாங்க. அவனும் ஓடி குதிக்கிறான். ஆனால் கீழேயே விழுந்துடுறான். உடனே மேம் இருந்துட்டு கண்டபடி திட்டுறாங்க. ஏன்டா நீ மேட்டில் நல்லா குதிக்கிற, ஆனால் மணலில் ஏன்டா இப்படி குதிக்கிறேன்னு மேம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயா கானு, இது ஒன்றும் பெரிய போட்டி இல்லை, நீ கண்ணை மூடிக்கோ, கண்ணை மூடிக்கிட்டு மேட்டில் தான் உலகமே இருக்குன்னு நினச்சிக்கோ, ஓடி குதிக்கும்போது கண்ணை திறந்துரு, அவ்வளோதான்னு சொல்கிறாங்க. நீயும் தினமும் குதிக்கும்போது இப்படி தான் நினைப்பியான்னு கேட்குறாங்க ஸ்ரேயா கிட்ட. அதுக்கு ஸ்ரேயா இருந்துட்டு, இல்லை நான் நேராக குதிச்சிருவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாங்குங்க தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஏதோ வியர்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. அவன் பேப்பர்லலாம் கிரிக்கிட்டு 2-3 டேப்லெட்ஸ் எடுத்து வாயில் போட்டுட்டு தண்ணியும் குடிக்கிறான். அதை நம்ம ஆர்ஜுனும் நோட் பண்ணுறான். அந்த சீனை கட் பண்ணி இங்கே நம்ம கோச்சை தான் காட்டுறாங்க. கோச் இருந்துட்டு ஸ்ரேயா கிட்ட ஒன்று கேட்குறாங்க, நீ ஏதாவது பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிட்டியா, இல்லை ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டுக்கிட்டியான்னு கேட்குறாங்க. இல்லை கோச், என்னை பற்றி யாராவது அப்படி தப்பாக சொன்னாங்களா, நேஷ்னல் டீம்லேருந்து கால் வந்திருக்கு. உடனே ஸ்ரேயா இருந்துட்டு, இதை நீங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே கோச்சுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க, ஸ்ரேயா நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆகிட்டாங்க. கோச் இருந்துட்டு, நீ இனிமேல் தினமும் ட்ரைனிங் வரணும், வீக்கெண்டில் கூட எனக்கு ட்ரைனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ரேயா இருந்துட்டு கோச்சை கட்டி பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சரியா ஓகேன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அந்த சீனை கட் பண்ணால் இங்கே நம்ம சாங்குக்கு ஒரு கால் வருது. அது ஸ்ரேயா கிட்ட இருந்து தான் வருது. அவனும் அட்டன் பண்ணி பார்க்குறான். ஆனால் நம்ம ஸ்ரேயா அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவனை பற்றி தப்பாக பேசுகிறான். இவனுக்கு என்ன ஆச்சு, எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே தொல்லை பண்ணுறான். இந்த குண்டு பையனுக்கு பர்த்டேலாம் ஒரு கேடான்னு சொல்லி தப்பாக பேசுகிறான். அதை கேட்டு அவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்பன்னு பார்த்து ஜன்னல் கிட்ட ஏதோ டப்புன்னு உளுந்த மாதிரி தோணுது. அவன் என்னடான்னு போய் எட்டி பார்த்தா ஒரு கருப்பு பூனை தான் விழுந்திருக்கு. இந்த சீனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணுறது அந்த ஆப்பு தான். அதுக்கப்புறம் அந்த கால் கட்டாயிருது. இவனும் ஸ்ரேயாவுக்கு கண்டினியூஸாக கால் பண்ணியே பார்க்குறான். ஆனால் ஸ்ரேயா எடுக்கிற மாதிரியே இல்லை. இந்த பக்கம் சீன் கட் பண்ணி இங்கே நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. அவள் ஓடி நம்ம கான்வு கிட்ட நான் நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறான். அவனும் உடனே கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். இதுக்கு ஸ்ரேயா இருந்துட்டு, நான் தினமும் ட்ரைனிங்க்கு வர மாதிரி இருக்கும், இனிமேல் வீக்கெண்டில் கூட ட்ரைனிங் வர வேண்டியதாக இருக்கும்னு கோச் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே சீனை கட் பண்ணி அவங்க டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே சாங்கும் கால் பண்ணுவான். நீ ஏன் என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரலன்னு சொல்லி கேட்பான். இவன் இருந்துட்டு, சாரிடா என்னால் இன்றைக்கி பர்த்டேக்கு வர முடியல, ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு உனக்கு ப்ரெசென்ட் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லி காலை கட் பண்ணுறான். இப்போ அர்ஜுன் இருந்துட்டு, ஆமாம் எனக்கு இப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது, சாங்கும் ஒன்று சொன்னால ஒரு ஆப் கிட்ட விஷ் கேட்டால் அது நடக்கும்னு சொல்லிட்டு இவன் இருந்துட்டு ஒரு பேப்பரில் தன்னோட டேட் ஆஃப் பர்த்தையும் அவனோட ஆசையும் எழுதுகிறான். எழுதிட்டு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு நாளைக்கு ஸ்ரேயாவுக்கு லீவ் வேணும்னு கேட்குறான். 2 பேரும் லீவ் வேணும்னு கேட்குறாங்க. அந்த ஆப்போட பின்விளைவுகள் தெரியாமல் அவனும் அந்த ஆசையை கேட்டு முடிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில் அவன் அதே மாதிரி லேட்டாக குடுகுடுன்னு ஓடி வரான். ஓடி நம்ம ஸ்ரேயா பக்கத்தில் நின்ன உடனே ஸ்ரேயா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனுக்கு லிஃப்ட் கிஸ் கொடுத்துட்றாங்க. அப்பனை பார்த்து லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு ஆள் வரான். அவன் பார்த்துட்டு மறுபடியும் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறான். இவன் உடனே சிரிக்கிறான். அந்த சீன் முடிஞ்சு அதுக்கப்புறம் கிளாஸை தான் காட்டுறாங்க. கிளாஸில் நம்ம சாங்கும் கொஞ்சம் வியர்டாக தான் படுத்துட்டு இருக்கான். வியர்டாக படுத்துட்டு ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். அதுலேயும் கொஞ்சம் டைமர் ஓடிட்டு இருக்குது. அந்த டைமரோட சத்தம் சார் கேட்டு, சாங்கும் உங்ககிட்ட இருந்து தான் சத்தம் கேட்குது, என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சார் கேட்க, அவன் கொஞ்சம் கூட பதிலே சொல்லாமல் அப்படியே படுத்துட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே சாங்குன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே படுத்துருக்கான். அப்புறம் சாங்கும் திடீர்னு எந்திரிச்சு அவன் பேக்கெட்டில் இருக்கிற கத்தி எடுக்கிறான். கத்தி எடுத்துட்டு அவன் பாடி அவனோட ஸ்டேபிள்லே இல்லை, எல்லாரையுமே கொல்ல தாங்க பார்க்குறான். முக்கியமாக நம்ம ஸ்ரேயாவை. அவளை பார்த்து, இதுக்கெல்லாமே காரணம் நீ தாண்டி, உன்னை தாண்டி முதல்ல கொல்லணும்னு சொல்லி ஓடி போய் அவன் மேலே குதித்து கண்ணாடி தெறிக்க அவங்க போய் வெளியில் விழுறாங்க. ஆனால் அவன் திடீர்னு எழுந்து கத்தி இருக்குமா பிடிச்சிக்கிறான். ஸ்ரேயா இருந்துட்டு, சாங்கும் எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, ஏதாவது தப்பாக நடந்துட போகுது, கத்தியை கீழே
கீழே போடுறான்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு எதுவுமே அதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. அவனோட உடம்பு அவனோட கண்ட்ரோல்லே இல்லை. கத்தி எடுத்துகிட்டு கழுத்தில் வச்சுக்கிறான். ஸ்ரேயா என்னை எப்படியாவது காப்பாற்று, என்னால் முடியல, என்னோடய பாடி என்னோட கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த கத்தி அவனை கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் சீனில் ஒரு பொண்ணு கழுத்தை அறுத்துட்டு செத்தால, அதே மாதிரி இவனும் சாவறான். ஸ்ரேயா அதை பார்த்துட்டு கதறி கதறி கத்துறா, வேணாம் வேணான்னு சொல்லி. அப்படியே இங்கே ஃபஸ்ட்டு பார்ட்டியும் முடிக்கிறாங்க. அவன் எதுக்காக கழுத்தை அறுத்துக்கிட்டான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் மறந்துடாதீங்க, இது உங்கள் மிஸ்ட்ரி வாய்ஸ் ஓவர் தமிழ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.